வணக்கம். இது பிக் பாஸ் ரிவ்யூ. இன்றைக்கி எபிசோடில் 2 விஷயம் நடந்துச்சுங்க. ஒன்று வந்து ஒரு கேம், அதுக்கப்புறம் நாமினேஷன் ப்ராசஸ். ஃபஸ்ட்டு நம்ம கேம் போகலாம். இந்த கேம் வந்து வழக்கம் போல் பிக் பாஸ் வந்து எப்படியும் ஒரு பிரச்சனை உருவாக்குற மாதிரி ஒரு கேம் வைப்பார்ல, அதே மாதிரி தான் இந்த கேம் இருந்துச்சு. என்னென்னா உள்ள ஒரு வட்டம், வெளியில் ஒரு வட்டம். அந்த வட்டத்திற்குள்ளே வந்து ஒரு ஆணி இருக்குது, ஒரு ஹேண்டிலில். ஸோ அலாம் அடித்த உடனே அந்த ஆணியை எடுத்துகிட்டு போய் ஒவ்வொரு கண்டஸ்டன்ட்டும் பின்னாடி ஒரு பலூன் கட்டியிருக்காங்க, பெரிய பலூன். யார் வந்து ஒருத்தராக உடைக்கணும். ஸோ ஒரு தடவை வந்து ஒரு கண்டஸ்டன்ட்க்கு ஒரு சான்ஸ் தான் கிடைக்கும் அந்த பலூன் உடைக்கிறதுக்கு. ஸோ இப்படி 2 பக்கத்துலேருந்து அந்த ஆணி எடுத்து உடச்சிக்கிட்டே இருந்தாங்க. நம்ம நெருப்பு வந்து அப்படியே நெருப்பு மாதிரி பின்னி எல்லாரையும் அடிச்சுட்டு இருந்தா அப்படியே போயிட்டே இருந்துச்சுங்க. போயிட்டு வந்து கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா 3 பேரில் நிற்கிது. அந்த 3 பேர் யார் பார்த்திங்கன்னா, சின்ன பொண்ணாக்கா, தாமரை செல்வி, நெருப்பு, 3 பேர் தான் இருக்காங்க. மற்றவங்களாம் போயிட்டாங்க. ஸோ இந்த 3 பேர் தான் கடைசியில் கேப்டன் பதவிக்கு சண்டை போட்டுருந்தாங்க. ஸோ அந்த சண்டை போட்டதில் வந்து பார்த்திங்கன்னா நெருப்பு வந்து அவுட் ஆகிட்டா. அப்படி அப்புறம் சின்ன பொண்ணக்காவும் தாமரை செல்வியும் போட்டி போயிட்டே இருந்துச்சு. திடீர்னு சின்ன பொண்ணு என்ன பண்ணிட்டாங்கன்னா, அவங்களே அவங்க சொந்தமாக பலூன் டவாரனை உடச்சி விட்டு அப்படின்ட்டு தாமரை செல்வி வின் பண்ணிட்டாங்க. ஸோ கேப்டன் பதவி வந்து இந்த முறை தாமரை செல்விக்கு போயிடுச்சு. அதுக்கப்புறம் எல்லோரும் டிஸ்பஸ் ஆகி ரூம் போயிட்டாங்க. ரூமில் போயிட்டு சின்ன பொண்ணு வந்து பிரியங்கா கிட்ட சொல்கிறாங்க, அந்த பிள்ளை சரியாக பேசலை, அதனால் நானே உடச்சி விட்டேன் பலூனை. அது சரியில்லை அந்த பிள்ளை பேசுகிறது, நாட்டுப்புறமாக இல்லை நாடகமானு பார்த்துருவோம் அப்படின்னு சொன்னது தான் எனக்கு வந்து மனசில் சரிப்படலை அப்படின்னு. அதுக்கப்புறம் தாமரை செல்வியும் அந்த அறைக்குள்ளே என்டர் ஆகிட்டு சின்ன பொண்ணுகிட்ட பேசும்போது, நான் வந்து நல்லா இருக்கு, நீ வின் பண்ணிட்ட, ஆனால் நான் தான் உனக்காக விட்டு கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. என்னக்கா சொல்கிறீங்க அப்படின்னாங்க. இல்லை, நான் தான் விட்டு கொடுத்துட்டேன், பரவாயில்ல, நீ வின் பண்ணது நல்லது தான், வெரி குட், நான் தான் விட்டு கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இதில் நம்ம கற்றுக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, கம்யூனிகேஷன் ப்ராப்ளம், லாங்குவேஜ் ப்ராப்ளம். ஸோ 2 பேரும் ஒரே தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க தான், ஆனால் இவங்க பேசுனது அவங்க தப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்க, அவங்க பேசுனது இவங்க தப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்க. இந்த தாமரைக்கா பேசும்போது நாட்டுப்புறமா இல்லை நாடகக்கலை அப்படின்னு அவங்க வந்து சும்மா ஜாலியாக தான் சொன்னாங்க. பட் அது வந்து சீரியஸ் ஆகிடுச்சு. சின்ன பொண்ணு அக்கா வந்து அதை சீரியஸாக எடுத்துக்கிட்டாங்க. ஸோ அதனால் என்ன ஆச்சுன்னா, நானே விட்டு கொடுத்துக்கிறேன், பரவாயில்ல, நான் தோத்துட்டதாக இருக்கட்டும். ஏங்க 2மே, நாடகமும் பிரமாதமான ஒரு விஷயம், நாட்டுப்புற கலையும் ஒரு பிரமாதமான விஷயங்க. இது எதுவுமே வந்து நம்மளுடைய தமிழ்நாட்டு கலை. ஸோ 2 பேருமே போட்டி போட்டு சண்டை போட்டது வந்து எனக்கு வந்து ஏன் சண்டை போட்டுக்கிறீங்க, நம்ம ஒரே வீட்டில் இருக்கிறவங்க ஏன் சண்டை போட்டுக்கிறீங்கன்னு தான் தோணுச்சு. ஸோ அது ஒரு விஷயம் நடந்துச்சுங்க. ஆனால் இதெல்லாம் ஒருமே இல்லைங்க. இதை விட மிகப்பெரிய ஒரு பிரச்சனை ஒன்று நடந்துச்சு. இடையில வந்து என்னாச்சுன்னா, நிறைய பேர் ஆணி கொண்டு போய் எடுத்து போய் பலூன் வெடித்து நிறைய பேர் அவுட் ஆகிட்டாங்க. பட் அந்த அவுட் ஆனவங்களாம் என்ன பண்ணாங்கன்னா, ஓடிக்கிட்டே இருந்தாங்க. அது ஒரு ஆள் வந்து அபிநய் என்ன பண்ணிட்டாப்புலன்னா, இந்த அலாம் அடிக்கும்போது அவர் அவுட்டாக இருந்தாலும் போய் இந்த ஆணியை எடுத்துகிட்டு போய் நிரூப்பை அவுட் ஆக்கணும்னு பார்த்தார். அப்போ வந்து நிறுத்து, நீ பண்ண முடியாதுடா, நீ வந்து ஏற்கனவே வந்து இந்த கேம்லேருந்து அவுட் ஆகிட்ட, நீ ஒன்ஸ் நீ பலூனை லூஸ் பண்ணிட்டேன்னா நீ அவுட் ஆகிட்ட, அப்படிலாம் ரூல்ஸ் கிடையாது அப்படின்னு அபிநயத்தை சொல்ல ஆரம்பிக்கும்போது, அவருக்கு சப்போர்ட் பண்ணி சிபி, அதுக்கப்புறம் வருண் இவ்வளோ நாள் சைலண்ட்டாக இருந்த ஆள் வந்து சவுண்டு கொடுக்க ஆரம்பிச்சிட்டபடி. ஸோ அப்போ பிரச்சனை பெருசாக முடியாதுன்னா, அப்போ அண்ணாச்சி வந்துட்டு, இல்லை தம்பி, நம்ம வந்து எல்லோரும் ஃபேராக விளாடணும், தப்பாக விளாடக்கூடாது அப்படின்னு அவர் பேச போய் அந்த பெரிய மனுஷனை வந்து இவங்க 2 பேரும் எதிர்த்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு வந்து அது அவர் தப்பாக எதுவுமே சொல்ல, அவர் சப்போர்ட் பண்ணார். நம்ம வந்து ஒரு முறையாக விளையாடணும், நம்ம வந்து அந்த மாதிரி செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லும்போது, திடீர்னு வந்து வருண் வந்து நீங்கள் ரொம்ப சத்தமாக கத்துற மாதிரி பேசினாப்புல. இல்லைப்பா, கத்தாதுப்பா, சத்தமாக பேசாத அப்படின்னு. ஏன்னா கோவம் வந்துடுச்சு 2 பேருக்குமே, அபிநயக்கும் சரி வருணுக்கும் சரி. ரொம்ப கோவம் ஜாஸ்தியாகி அபிநயம் பண்ணதும் வந்து ஒரு விஷயம், அவர் வந்து நீங்கள் சிரிச்சிட்ருக்கீங்க, ஆனால் உள்ளுக்குள்ளே நீங்கள் வந்து அதை பற்றி யோசிச்சுட்டு இருக்கிறீங்கன்ற மாதிரி ஏதோ சொல்லிட்டார் அண்ணாச்சி. அது விளையாட்ட தான் சொல்கிறாரு. அதை வந்து இவர் சீரியஸாக எடுத்துகிட்டு இவர் வந்து பின் பாயிண்ட் பண்ணி, அப்படிலாம் பேசாதீங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப பிரச்சனை ஆயிடுச்சு. இதில் கொடுமை என்னென்னா, பிரச்சனை யாருக்காக பண்ணாங்க, நெருப்புக்காக. அப்புறம் நெருப்போட இவங்க பசங்கள்லாம் ஒன்றா சேர்ந்து உட்காந்து சாப்பிட்டு கலாட்டா பண்ணிட்டு இருந்தாங்க.
ஆனால் என்ன பிரச்சனை வந்து இப்போ அண்ணாச்சிக்கும் அபிநய்க்கும் ஒரு சின்ன டஃப் வந்துச்சு, இப்போ வருணுக்கும் வந்துச்சு. ஸோ இதுதான் பிக் பாஸ் எப்போவுமே கொளுத்தி போட்டார்னா ஏதாவது ஒரு பிரச்சனை வரணும்ல. அவர் வருவார்னு பார்த்தாங்க, யாரும் வரல. பட் ஐக்கிபேரி டக்குன்னு எடுத்துகிட்டு போய் ஃபைலை புரட்டி பார்த்துட்டு, ஹலோ இல்லை ரூலில் இருக்குது, பலூன் வெடிச்சிச்சுன்னா நீங்கள் வந்து ஆட்டத்திலிருந்து நீக்கப்படுகிறீர்கள், நீங்கள் வந்து விளையாடக்கூடாது சொல்லிட்டாங்கண்ணே. சூப்பர், ஓகே அப்படின்னு சொல்லி ஓரளவுக்கு முடித்து தலைவியாக வந்து தாமரை ஆக்கிட்டாங்க. அவங்க அதே மாதிரி ஆட்களெல்லாம் பிரிச்சுட்டாங்க. நாமினேஷன் ப்ராசஸ்ங்க, ஓ மை காட், நான் தான் சொன்னேன் 10,000 மாலை தூக்கிட்டு வந்து வீட்டுக்குள்ளே போட்டால் மாதிரி சும்மா அடி சர பட்டா அடிச்சுதுங்க. எல்லாம் ஒருத்தர் யார் யாருன்னு நாமினேட் பண்ணணும் அப்படி இப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தாங்க. எல்லாரும் நாமினேட் பண்ண ஆரம்பித்தாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒட்டுமொத்த வீடுமே நாமினேஷனில் இருக்குது. ஆவணியும் தலைவி தாமரை செல்வி மட்டும்தான் இதில் எஸ்கேப். மிச்சம் எல்லாருமே நாமினேஷனில் இருக்கிறாங்க. ஸோ யார் இந்த வாரம் நீக்கப்படுவார்கள் என்று ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வியை எழுப்பியிருக்கிறார் பிக் பாஸ். ஸோ மக்களாகி நீங்கள் யாரை தேர்ந்தெடுக்கிறீர்கள் வெளியேற்றத்துக்கு? அதை வந்து எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. இன்றைக்கி நான் கற்றுக்கிட்டது நான் சொன்ன மாதிரி தான். அதாவது கோபம் வந்து எப்படி கண்ணை மறைக்குது, எப்படிலாம் கோவத்தினால என்னென்னா பேசுகிறோம், அது ஒன்று. அதே மாதிரி பாஷை, நம்ம பேசுகிற வாசகம் வந்து எப்படி போய் சேருதுன்றது தான் தெரியல. நம்ம நம்ம ஒன்று நினச்சிட்டு ஒரு சென்டென்ஸில் சொல்கிறோம். ஆனால் அந்த சென்டென்ஸே வந்து வேறு ஒரு அர்த்தத்தில் போய் அது அவங்களுக்கு போய் சேரும்போது அதனால் வர விளைவுகள் என்ன இருக்குன்றது வந்து இன்றைக்கி நிகழ்ச்சியில் நான் கற்றுக்கிட்டேன். நீங்களும் ஏதாவது கற்றுருந்தீங்கன்னா கமெண்ட்ஸ் பாக்ஸில் போடுங்க. ஓகே, ஒரு பாட்டு தாங்க ஞாபகம் வருது. மரத்தை வச்சவன் தண்ணி ஊற்றுவான், மனசை பார்த்து தான் வாழ்வை மாற்றுவான், ஏ மனமே கலங்காதே வீணாக வருந்தாதே, பாரங்கள் எல்லாமே படித்தவனே அவனே சுமப்பான். ஓம் சாந்தி ஓம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓம் சாந்தி ஓம். லைக்கை போடுங்க, ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ டாட்டா சொல்லி விடைபெறுவது யுகேந்திரன். பாய் பாய்.